நம்மளாம் புதுசாக ஃபஸ்ட் டைம் அந்த கடலை பார்த்துட்டு அங்கே ஏதோ கப்பல் வருது, நம்ம பாட்டு பெரிய மீன் வருதுன்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேங்களூருங்க இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது மேங்களூர். நாங்கள் வந்து ஈரோட்லேருந்து ட்ரெயினில் வந்தோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது கடல் பார்க்கவே. இங்கே எங்கே வந்திருக்கோம்னா தண்ணீர் பாய் ஸ்ட்ரீட் இருக்குது. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போஸ்ட் இருக்காரு. என்னமோ அவ்வளோ தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க, அது என்னன்னு தெரியல எனக்கு. அதனால் போய் பார்ப்போம் வாங்க. ஒரே இடத்துல இருக்குது. நம்ம ஊர்லலாம் இவ்வளோ தண்ணி இருந்துச்சுன்னா தோட்டம் காடு வேணும் போட்டு எல்லாம் விவசாயம் பார்த்துடலாம். இவ்வளோ தண்ணி ஒரே குட்டையில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு குட்டை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கொட்டா ஊரழிச்சு போயிடும். வாங்குறப்ப வாங்கலண்ணா யூடியூப்ல போடுறான் வருமானம் அப்புறம் வாங்க. கண்ணு கட்டின தவிர ஒன்றுமே இல்லை. பீச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பட்டை பறந்துட்டு இருக்கு. பொருள் கீழே கிடக்குறா, பொருள் கிடக்கு, எடுத்துகிட்டு போயிடலாமா? எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு நாளைக்கு கடைக்கார வருவான், எடுத்து வச்சிடலாம். ஒரு குரூப்பை வர்ற ஆடுறானுங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. புகை பறக்குது பாரு. அனவே மினி கோவா வந்துட்டு நினைக்கிறேன். தப்பிச்சு வாங்க போலாம். போகுமா? அங்க போவோம். சூரியன் சீஸ் கொளுத்திங் கொளுத்தி என்னடா குளிக்கிறதுக்குள்ள விட மாட்டாங்களாட்டுக்குது. ஏன் அலை அதிகமாக இருக்குதுண்ணா? இங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு நாட்டலோடு போலங்க. ஃபுல்லாக கேட்டாட போட்டு வச்சுக்கிறாங்க. என்னன்னா ஃபுல்லாக அலை பயங்கரமாக இருக்கும் போல். இங்கிட்டு குதிச்சா நம்ம ஊரில் போய் எந்திரிச்சுக்கலாம். அந்த சைடா? ஆமாம், அந்த சைடா நம்ம ஊருக்கு. கப்பல் வர மாட்டேங்குது. அது கப்பலாட்டு இருக்குதுண்ணா. அண்ணா அது கப்பல்ண்ணா. கப்பலோட அது நடக்குது இல்லை மேலே. அந்த இந்த வலையை போது அந்த திரும்ப கொடுக்குறோம்ல. ஆமாம், மினி கோவான். ஏதாவது சாப்பிட்டு போவோம். போகலாம். எங்கே போகிறோம்? வாங்க சார் போகலாம். அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். போய் உட்காந்துக்கிறீங்களா? நம்ம கடைக்கு பெஸ்ட்டு போவோம், அதுக்கப்புறம் அங்கே போகலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி. இது எவ்வளோன்னு தெரியலைங்க. நம்ம ஒட்டக சவாரி அப்படியே பீச் ஓரமாக போகிற மாதிரி இருந்தால் இதில் ஏறி போய்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம், எங்கே வந்திருக்கோம்னா மேங்களூருங்க. மேங்களூர் கர்நாடகா ஸ்டேட்டு. இங்கே வந்து தண்ணீர் பாய் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா பட்டம் மறந்துட்டு இங்கே கீழே சுற்றிட்டு வேறு லெவல் இது. ஓகே போகலாம். ரைட். நம்ம பார்த்தீங்கன்னா கூலிங்காக ஏதாவது கடலோரமாக குளிச்சுட்டு அப்படியே நடந்து போகலான்னு இருக்கோம். அங்கே ஒரு இடத்துல ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பசங்க, அதை பார்க்க போகலான்னு இருக்கோம். கடையில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாரி எல்லாம் இங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக
பயங்கரமாக இருக்குது. நமக்கு இங்கே வந்து சாப்பிட்றப்போ எப்படின்னு புதுசாக தான் இருக்குது. மாங்காய் வாங்கிட்டேன். போதும் போகலாம். சைடிஸ் எல்லாம் வாங்கியாச்சு. சைடிஸ் மெயின் டிஷ் வாங்குறதுக்கு இடம் இல்லை. போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. லவர்ஸாக வந்தோம்னா இந்த மாரி ஜோடியாக உட்காந்துட்டு இறகம் இவங்களோடலாம் சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன, நான் ஊரில் போனால் ஜாலியாக சுற்றலாம். தான் இத்தனை வருஷமா எனக்கு இப்போ 30 வயசு ஆகுது. ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி கூட்டி சுற்றுனதே இல்லை. ஜாலியாக அது பார்த்தா ஜாலியாக குளிச்சுட்டு வருது. ஒரு குளியில் போட்டு மேலே வருது. ஸ்மால் ரெக்வெஸ்ட், கடற்கரைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் போட்டு கடற்கரையை வீணாக்காதீங்க. இயற்கை நாமளே அழிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி போட கீழே போடாமல் குப்பத்தட்டில் போடுங்க. கருத்து சொன்னீங்கன்னா எதனாலனா நம்ம இங்கே பாருங்கள், கடலோரம் பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு தானே இதாகும். அதனால் இந்தமாரி கடல் சைடு வந்தால் இந்தமாரி ட்ரம்முக்குமே வச்சுருப்பாங்க. அந்த இதில் வந்து குப்பையை போட்டுருங்க. ஏன்னா பார்க்கவே அசிங்கமாக இருக்கமில்ல. இவ்வளோ அழகான ஒரு கடலை வந்து நம்ம ரசிக்க வர இடத்துல இந்தமாதிரி குப்பையும் இதாக இருந்தால் எப்படி ரசிக்க முடியும்? ஒட்டக சிமிக்கியா? ஒட்டகம் பாருங்க, சரியான ஹைட்டு. இந்த குதிரை சவாரியெல்லாம் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரியெல்லாம் இருக்கு. பட்டம் கடலில் இப்படி பட்டம் விழுகிறதே வேற லெவலில் இருக்கும் போல, நல்லா காத்தடிக்கிறதுனால. யாருப்பா அவரு? துரை சிங்கமாட்டு வேற லெவலில் இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கு இந்த மாதிரி கார் பார்க்கிங்கெல்லாம் இருக்குது முன்னாடி. இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்தமாரி பார்க்கு, இந்தமாரி அப்படியே நம்ம கடலை விசிட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு கடல் சைடு வந்துட்டு நம்ம இருக்கிற டிப்ரெஷன்லேருந்து ஏதாவது யோசிச்சுக்கா மன கஷ்டம் எதுன்னு இருந்தால் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகணுங்க. நல்லா இருக்குங்க. அப்படி காற்றுக்கும் அதோட கடலை ரசிக்கிறதுக்கும் வேற லெவலில் இருக்குது. நம்ம இப்போ வந்திருக்கிற பீச்சு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாவி பீச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாவி ட்ரீன் பார்க்குன்னு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மேங்களூருங்க. இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது மேங்களூர். நாங்கள் வந்து ஈரோட்லேருந்தே ட்ரெயினில் வந்தோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது கடல் பார்க்கவே. இங்கே பாருங்க. ஆனால் இங்கே இருக்கிற நாய்ங்களாம் அப்படியே அழகாக போயிட்டு கடல் தண்ணி வரப்போ அழகாக குடிக்குது. இப்போ பாருங்க, அலை வர்றப்போ கரெக்டாக போய் அது போய் குளிச்சுட்டு ஜம்முன்னு ஓடிடுறான். என்னன்னா இங்கே அதோடு இல்லைங்க, நம்மளுக்கு யாரும் பார்த்தீங்களா ஓரமான இந்த ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கிறாங்க. நாய் மட்டும் போய் அழகாக குளிச்சுட்டு வருது பாருங்க, குளியல் போடுது. நாயா வருது நாயை.
யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.